கூடன்குளம் அணுமின் நிலைய பிரச்சினைகள் பற்றிய விரிவான மனு தயாரித்து திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து தருவார்கள் என திமுக தலைவர் கருணாநிதி உறுதி அளித்திருப்பதாக சுப உதயகுமார் தெரிவித்துள்ளார். அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார், பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் உள்ளிட்டோர் திமுக தலைவர் கருணாநிதியை அவரது கோபாலபுர இல்லத்தில் சந்தித்து பேசினர். இதில் கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் முதல் அணு உலையில் உள்ள பிரச்சினைகள், 3வது 4வது உலைகளை கட்டாமல் இருப்பது குறித்து திமுக மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சுப உதயகுமார், இது பற்றிய விரிவான மனு தயாரித்து திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தருவார்கள் என்று கருணாநிதி உறுதியளித்துள்ளதாக சுப உதயகுமார் தெரிவித்தார். முதல் 2 அணு உலைகள் பற்றிய சார்பற்ற விசாரணை வேண்டும். இந்தியா முழுவதும் அணுசக்தி கொள்கை பற்றிய ஒரு பரந்துபட்ட விவாதம் வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளோடு கலைஞர் அவர்களிடம் நாங்கள் விண்ணப்பம் கொடுத்தோம். கருத்து பரிமாற்றத்தின் அடிப்படையில் ஒரு விளக்கமான விரிவான மனு ஒன்றை தயாரித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக மத்திய அரசுக்கு கொடுப்பது என்றும், திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து அந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்து அதை வலியுறுத்துவதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். நரேந்திர மோடி அரசு டாக்டர் மன்மோகன் சிங் அரசின் கொள்கையை அப்படியே பின்பற்றுகிறது. இந்திய மக்களுடைய உயிருக்கு விலை உண்டா, இந்திய மக்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்திய தேசியம் பேசுகிற பாரதிய ஜனதா அரசு கண்ணை மூடிக்கொண்டு காங்கிரஸ் அரசு கொள்கைகளையே திட்டங்களையே வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்.